என்னங்க பேசிட்டீங்களா? அது பேசுகிறேன் சார். ஓனர்கிட்டயா ஸ்பேனர்கிட்டயா? சார் கிளம்பலாமா? இன்னும் ஒரு 4 பேரை கேட்டு வந்து கிளம்பலாங்க. எடுப்பா. ஆனா இப்ப போய் டியூட்டியா? பயமா இருக்குப்பா. நான் எவ்வளோ சீக்கிரமாக வர முடியும்? மிட் நைட்டுக்குள்ளே வந்துடுறேன். ஃபோன் அடிக்குது பாருப்பா. மாப்பிள உனக்கு தான் ஃபோன் வருது, எடுறா டேய். ஓ யாரு? 2 பொண்டாட்டி 5 புள்ளைய பெத்திருக்கோம் வச்சிருக்கிற ரிங்டோனையா இது? நம்மால பந்தாதான். புது நம்பருக்கு ஃபோன் வந்திருக்கு. கம்முனு ஏரியாமாப்பா. சரி. ஹலோ, யாரோ பொம்பளை புள்ள பேசுது. நல்ல பேருமா, நல்லா இருக்குமா? என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்கம்மா? சார் உங்க நம்பருக்கு ஒரு பம்பர் பிரைஸ் வந்திருக்கு சார். அப்படியாம்மா? நான் ரொம்ப லக்கிமா. வாங்கி 1 மாசம் ஆச்சு, அதுக்குள்ள பிரைஸ் வந்திருக்கு பாத்தியா? அமௌண்டா? சார் எங்க கம்பெனி ப்ரோமோக்காக 50,000 ரூபாய் கிஃப்ட் வந்திருக்கு சார். கொஞ்சம் இருமா. 50? சொல்லுமா சொல்லுமா. இங்க ஆமா, இப்போ எந்த ஊர்ல சார் இருக்கு? நானாமா? ஒரு நிமிஷம் இருமா. இவன் ஓட்டுற ஓட்டுல எந்த ஊர்ல இருக்குன்னே தெரியலமா. அவனுக்கு கேட்டு பிரயோஜனம் இல்லை. அதாவது பொள்ளாச்சில இருந்து சேலம் போற ரோட்ல இப்ப போயிட்டு இருக்கமா. அங்க கூட நியூ பஸ் ஸ்டாண்ட் எங்க பிரான்ச் இருக்கு, அங்க வந்து வாங்கிக்கோங்க. அங்க கூட இருக்காமா? ரொம்ப சந்தோஷமா. அங்க வந்து வாங்கிக்கலாமா? ஏமா ஒரு நிமிஷம் இரு, நான் ஒரு சில டவுட் கேட்கலாமா? கண்டிப்பா சார். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டீடைல் சொல்லணும். சொல்லுமா. நல்லா இருக்குமா உங்க குரல் கேட்கறதுக்கு? சொல்லுமா. ஆக்சுவலா நீங்க இந்த கிஃப்ட் வாங்க நீங்க உங்க ஒய்ஃபோட வரணும். ஏமா என் ஒய்ஃப் வீட்ல இருக்கா, நான் மட்டும் தான் இப்ப வந்துட்டு இருக்கேனே. என்ன சார் இந்த நல்ல வாய்ப்பை விட்டீங்க சார்? விட்டன் ஏமா அவசரமா பேசுற? இல்லம்மா, என் ஒய்ஃப் இல்லாம நான் மட்டும் வந்தா தரமாட்டீங்களா? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு சார். சொல்லுமா. நல்ல பொண்ணா இருக்கா, கொஞ்சம் சொல்லுமா. உங்களுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா சார்? இருந்தது, அதுவும் செகண்ட் ஒய்ஃப் ஆகி போச்சே. ஓ அப்படியா சார்? பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சார். இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா? கங்க்ராச்சுலேஷன்மா, ரொம்ப சந்தோஷம். அங்க வந்தா வச்சுக்குமா. அதான் நீ சொன்ன ஆபீஸ்லயே இரு. ஆமாமா வந்துடுறேன். நீ நேரா வந்து என் ஒய்ஃபு மாதிரி நீ சொல்லுமா. நான் தான் இவர் ஒய்ஃபு, தப்பா நினைச்சுக்காதம்மா. அது மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கோ, கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த கிஃப்ட் மொத்தத்தையும் நீயே கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே. பிரச்சனை இல்லை. ஓகேவாம்மா? சார் என்ன விளையாடுறீங்களா? நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. அப்ப நாங்க என்ன நாசமான குடும்பத்துல இருந்து வந்திருக்கோமா? நீங்க போன் பண்றதெல்லாம் யாருக்கு பண்றீங்க? அப்போ மொல்ல மாதிரி கேப் மாதிரி அவங்கள தான் பண்றீங்களா? சார் பார்த்து பேசுங்க சார். ஏமா நீ எவ்வளவு வேணா பேசலாம். நான் ஒன்னே ஒண்ணு கேட்டா உனக்கு கோவம் வந்துருமா? ஹலோ ஹலோ, டவர் கிடைக்கல சார். கிடைக்காது. நாங்க திட்ட ஆரம்பிச்சா டவர் கிடைக்காது. ஹலோ, அதே நாங்க காட்டுக்குள்ள இருந்தா கூட உங்களுக்கு தேவைன்னா தேடி பிடிச்சி வந்துருவீங்களே. எனக்கு இப்போ ஹலோ வந்து போற செலவு காசு தெரியா? ஹலோ ஏய் கவிதா, ஏய் ஏய் மாப்பிள கம்முனு மாப்பிள. பெருசா மாப்பிள 50,000 போச்சா மாப்பிள? போச்சு 50,000 ரூபாய். அடிக்கடி ஏற்காடு வருவீங்களா? ஏதாச்சும் டியூட்டிக்கு வந்தது தான் சார். ரேர் தான். ஏன் சார் ரூம் ஏதாச்சும் புக் பண்ணுமா? இல்ல அதெல்லாம் ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டேன். சுத்தி பாக்குறதுக்கு இடமெல்லாம் தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன் தம்பி. அதுவும் இல்லாம இங்க என் ஃப்ரெண்டு வீடு ஒன்று இருக்கு. அவங்க கிட்ட சித்தா மெடிசன் கொஞ்சம் வாங்கிட்டு போனோம். அதான் அட்ரஸ் கண்டுபிடிக்கணுமே, அதுக்கு வசதியா இருக்கும்னு பார்த்தேன். இந்த ஏரியாவில் எனக்கு நல்லா தெரியும் சார். நான் கூப்பிட்டு போறேன், கவலை விடுங்க. கூகுள் மேப்பை போட்டா கூலிங்கா எங்க பீர் கிடைக்கின்ற வரைக்கும் காட்டும். இதை போய் டிரைவரை கேட்டுன்னு இருப்ப. மிஸ்டர் மாறன், மூடிட்டு வாங்க ஜன்னல்ல. ஓகே ஆபீசர், ஏற்காட்லயாவது உள்சோட்டரை வாங்கித்தாங்க, ரொம்ப நடுங்குது. ஓகே டன்.
இல்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன ரொம்ப அவசரமோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நாளைக்கு ஈவினிங் எனக்கு நிச்சயதார்த்தம். வேலைக்கிழமை அன்னைக்கு வந்து நிச்சயம் வச்சுக்கலாம். யோ, என்ன இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்ற? இதில் என்ன சார், நாளான்னைக்கு காலையில் எனக்கு கல்யாணம். வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிரவாரம் சூப்பர் டைம். அதுல வச்சுக்கலாம். என்ன விளையாடுறியா நீ? அப்புறம் ஏன் இந்த ட்ரிப் எடுத்த? லூசா நீ? சார், நான் வாழ்க்கையில் முதல்ல வாங்கின வண்டி சார். அது சவாரி இது. இதில் ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா நான் வாழ்கிற வரைக்கும் இது நெஞ்சு உறுத்திக்கிட்டே இருக்கும் சார். உங்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன் சார். நீங்கள் கவலைப்படாதீங்க சார். ஆமாம், எங்களை ஏற்காட்டில் இறக்கி விட்டு நீ கிளம்புங்க தம்பி. அதெல்லாம் முடியாது சார். நான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு டிரைவரும் டிரைவிங்கை காதலியாகவும் கடவுளாகவும் தான் சார் பார்க்குறாங்க. இப்படி பாதியிலெல்லாம் விட்டு ஓடிட முடியாது சார். சீக்கிரம் திறமை லைட் போடுப்பா. பொரியா சபா. அம்மா, அப்பா, என்ன குளிரு. மாப்ள, யாரா விட்டு சரக்கு வாங்க மாப்ள. யோ, வந்ததும் வராதுமா சரக்கு அடிக்கணும்ட்டு முதல்ல அன்பர் வீட்டுக்கு போனோம், மருந்து வாங்கிட்டு வரணும், போய் குளிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த குளிர்ல குளிக்கிறதா? பங்கு இது வேலைக்கே ஆகாது. மாமா, என்னப்பா அருண் அண்ணன் சொன்னத டிரைவர் கிட்ட நீயும் வாடா. எனக்கும் குளிருது மாமா. எனக்கு தாண்டா குளிருது. சரி, அடுத்த என்ன ப்ரோக்ராம்? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இருட்டுறதுக்குள்ள ஏற்காடை சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாப்போம்யா. அப்ப சரக்கு அதத்தான் போயிட்டு வந்து பாத்துக்கலாம்யா. எப்ப பார்த்தாலும் சரக்கு சரக்கு சரக்குன்னு. அப்புறம் என்ன பங்கு சொல்ற டீலுக்கு ஓகே தானே? துபாய் ஆபீசர் சொன்னா எல்லாம் கரெக்ட் தான். மறுக்கவா முடியும்? அப்போ டிரைவர் கிட்ட சொல்லி வண்டி ஏற்பாடு பண்ண சொல்றேன். அப்புறம் மூடு மாறிடுவாப்ல. சரி, போய் சொல்லிட்டு வா. தம்பி, முதல்ல மஞ்சள் கோட்டைக்கு போங்க, அப்புறம் சுத்தி பார்ப்போம். ஜோசியம் பார்த்து நேரத்தை கடத்த வேண்டியதேன், இல்லைன்னா குடிச்சிட்டு அலம்பல் பண்ணுவாங்க. வணக்கம் சாமி. வணக்கம், நான் தான் ஏற்காடு ஏகாம்பரம். வாங்க உட்காருங்க. என்னாச்சு? என் ஐட்டம் கார்டு காணாம போச்சு சார். ஐட்டம் கார்டு இல்லம்மா, ஐடி கார்டு. ஐடி கார்டு பதிலு ஐட்டம் கார்டு சொல்லிச்சு குழந்தை.
அசிஸ்டன்ட் 3 மாசம். ஆ, 3 மாசம் சம்பளம் பாக்கி. அதுக்குள்ள நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. வெரி பேட். டேய் சக்தி, முதல்ல நீ கை நீட்டுறா. சரி. ஏமா போய் ஸ்கேனர் எடுத்துட்டு வா. அது என்ன சார், ஸ்கேனர் ரிப்பேர்ல இருக்கு. ரிப்பேரா? இப்ப என்ன பண்றது? நான் பண்ணட்டா? அண்டா தலை என்ன பாக்குறான்? உன் கைரேகைய பார்த்தா உன் மாமியார் வீட்டுல உட்காந்து மஜாவா குப்பை கொட்டுற மாதிரி இருக்குது. கரெக்ட் தானே? அது ஒண்ணும் இல்ல சாமி. நானும் மாமா மாதிரி துபாய்க்கு போகணும், நல்லா காசு சம்பாதிக்கணும். அதுல ஏதாவது இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என்ன சாமி பொசுக்கு இப்படி சொல்லிட்டீங்க? ஓ ரேகப்படி பொள்ளாச்சி விட்டு தாண்டி வந்ததே இதுவே முதலும் கடைசியும். உன் வாழ்க்கை பூரா உன் மாமியார் வீட்லயே காலத்தை கழிக்க வேண்டியதுதான். உன்னை பொறுத்த வரைக்கும் துபாய் ரொம்ப தூரம். அடுத்தது யாருக்கு பார்க்கணும்? குமாரு, பங்கு கையே நீட்டு பங்கு வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பார்த்து நல்லபடியா சொல்லுங்க சாமி. கைய காட்டு, அப்புறம் நல்லதா கெட்டதான்னு சொல்றேன். அம்மா என்ன இது பாதிரேகை காணோம்? இரும்பு பிடிச்சி உழைக்கிற கை சாமி. காய்ச்சி போச்சு இல்ல, அதான் சரியா தெரிய மாட்டேங்குது. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பார்த்து சொல்லுங்க. ஏயா தெரிஞ்ச அளவுக்கு சொல்றதுக்குன்னா இது என்ன வானிலை அறிக்கை? பாவியா நீ, மாடா ஒழிச்சு மண்ணா போயிட்டியா? பேசாம இருங்க ஏகா. மிஸ்டர் மாறன், கைய காட்டுங்க. மிஸ்டர் ஏகா, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? மங்களகரமா எனக்கு மஞ்சள் கலர் தான் பிடிக்கும். 200 ரூபாய் தண்டம். பிங்க் கலர் பிடிக்கும் சொல்லிருக்கலாமோ? ஏமாந்துட்டேடையாக, எப்ப தடை பண்ணுவேன்னு தெரியாது. சரி விடு. பார்த்து சொல்லுங்க சாமி. மாமாவுக்கு 2 பொண்டாட்டிங்க, 5 குழந்தைங்க. எதிர்காலம் சிறப்பா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கேட்டானா அவன்? 5 குழந்தைங்களா? ஆமா சாமி. எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்களை கூட நான் ரொம்ப சாதாரணமா எடை போட்டேன். யோ வாயா. என்ன ஏயா சொல்லு. குளிரு போட்ட கைக்குலோச கட்டிலுக்கு போறதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா இவ்வளோ கஷ்டம் உனக்கு வந்திருக்குமா? பகவானே, இவனை நீ தான் காப்பாத்தணும். சாமி, அப்ப எதிர்காலம்? எதிர்காலமா? அப்படி ஒண்ணு உனக்கு இல்லவே இல்லையா? அப்படியே இருந்தாலும் காலம் முழுவதும் கல்பு கட்டில கஷ்டப்பட்டாதான் உன் குடும்பத்துல நீ குப்பை கொட்ட முடியும். நம்ம தெரியுது. முத கையம் மறக்கியா, உன் ராசி எனக்கு ஒட்டிக்க போகுது. சாமி, அப்ப என்ன சாமி வழி? சார் குடுக்க போற தட்சணை வச்சு சொல்றேன், கஷ்டப்படுங்க, நல்லா இருப்பீங்க. சார் பீச மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். சாமியா இருக்கு, இறக்குறான் பார். இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. இப்போதைக்கு உன் பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியுமோ அப்படி தீர்த்துக்க. இந்த ஏற்காடுக்கு இன்னொரு டைம் வரும்போது எங்கேயாவது உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க, பார்த்த இடத்துல அடிப்பேன். பார்த்துக்க பங்கு, எந்திரி பங்கு போவான். இந்த அளவு ஒருத்தையா பைசாவை பார்த்துக்கிட்டு அங்கேயே நிற்பேன். வாயா. சரக்கு அடிக்கலான்னு சொன்னா டிரைவருக்கு சப்போர்ட் பண்றான். சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட கோத்து விட்டான். இப்ப பாத்ரூம் வந்து எதனா கதை சொல்லுவான். நம்ம விடக்கூடாது, சரக்கு அடிச்சே ஆகணும். என்ன
ஏன் வந்து படுத்துட்ட? சுத்தி பார்த்துட்டு வந்த டயர்டியா? அப்ப ட்ரீட்டு? நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ மட்டும் ஒன்னும் சொல்லாம வந்து படுத்துட்டு இருந்தா அப்ப ட்ரீட் என்ன வருது? ஐயா கொஞ்சம் பொரியா, சும்மா தொண பேசிக்கிட்டு. பங்கு என்ன ஏற்பாடு பண்ணாமையா போயிடப்பறாப்ல? இது மாதிரி கெஞ்சி குடிக்கிறதுக்கு தூக்குப்படும் தொங்கலாம். தொங்கு. நீ சொல்லு மாப்ள, டிரைவரை கூப்பிடுறியா இல்ல இப்படியே நான் மெட்ராஸுக்கு நடந்து போட்டா? மிஸ்டர் மாறன், கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? யோ மாப்ள, என்ன மாமா? டிரைவரை கூப்பிடியா? சரி மாமா. போடா 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 போடா. என்ன கூப்பிடுற? போடா. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சீக்கிரமா கூப்பிடு வாடா. மாமா மாமா கார்த்தி. சார் கூப்பிட்டீங்களா? ஆமாங்க கருத்து. இவங்க ட்ரீட் கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுங்க, சரியா? சரிங்க சார். போதுமாயா? ம். சார் 4500 இருக்கு சார். ஓகே கார்த்தி. என்ன வாங்கணும் சார்? என்ன பார்த்தா அவங்களுக்கு குடிக்கார மாதிரி தெரியுதா? அவங்க 3 பேர் சர்பத் குடிக்கிறாங்க, நான் மட்டும் தான் சரக்கு குடிக்கிறேன்னா? கார்ல ஏறினே நீ கடுப்பேத்திட்டு இருக்க, டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்க. சார் ஏன் சார் கோவப்படுறீங்க? மன்னிச்சிருங்க சார். சொல்லுங்க என்ன வேணும்? 2 ஆஃப் வாங்கி வந்துரு. குமரா, உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. அதையும் நீயே சொல்ல வேண்டியதானே மாமே? சரி ஒரு 1/4 கிலோ சொல்லு. அப்படியே சைடிஸ் அவனை சொல்லு. 1/4 கிலோ என்னன்னு தெரியுமா? குவார்டர் தானே சார்? ஆமா, சைடிஸ்னா வேணும் சொல்லு. கொஞ்சம் நல்லதா பார்த்து வாங்கிக்கேன் கார்த்தி, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும். சரிங்க சார், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மாப்பிள, லேக்ல சுத்தி பார்க்கும் போது தான் தண்ணியில கண்டோன்னே, இந்த தண்ணியில கூட கண்டோம். ஏஞ்சி உட்கார மாப்பிள. விடு மச்சான், பங்கு எங்க போயிருப்பாப்ல? துபாயில அவர் காஞ்சி போய் தான் இங்க வந்திருக்காரு. சரக்கு மட்டும் வரட்டும், பங்கு படக்குன்னு எஞ்சி உட்காராரா இல்லையான்னு பாரு. அது வரைக்கும் நானும் படுக்கிறேன். கதவு தட்டாங்க பார். யோ, கதவை தட்டுலையும் மனப்பிராந்தியா? ஓஹோ, பேசாம படிய. ஒரே சரக்குன்னு ஒண்ணு நம்மள நாமே குழப்பி விட்டுருவோம் போல இருக்கு. சே, சார் இந்தாங்க சார். ஒரு நிமிஷம் இரு. சவுண்ட் கம்மி பண்ணுப்பா. யூனிவர்சல் சைட் டிஷ் எங்க? யூனிவர்சல் சைட் டிஷ்ஷா அப்படின்னா? ஊருக்கா சார்? அதான் இதெல்லாம் சார், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லவே இல்லையே சார். எல்லாம் நாங்களே சொல்லணுமா? உனக்கு தெரியாதா? சார் என்ன ஊருக்கா சார்? நான் சொன்னது நீ வாங்கிட்டு வர மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு வாங்கிட்டு வருவேன். போய் ஏதாவது வாங்கிட்டு வா போ. ஊருக்கா சார்? வெஹிக்கிள சிகரெட் எங்க சார்? நான் நீ எல்லாத்துக்கும் தள்ள கை வச்சுக்கிற. போய் வாங்கினோம். இதாம ஆடியன்ஸ் வர்றதா? உடனே வா. ஏன் அவனை போட்டு இந்த டார்ச்சர் பண்ற? அவனும் மனுஷன் தானே. மனுஷன் ஞாபகப்படுத்தாத. அவனுக்கு சம்பளம் பேட்டாலாம் கொடுக்கல. துட்டியா? துபாய் துட்டு. அடையா மாப்பிள, பங்கு பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்புறம் நம்மள அட்வைஸ் பண்ணியே கொன்றுவான். பேசாம சரக்க போடியா. அதுவும் கரெக்டு தான். மாப்பிள, உலகத்திலேயே பிஸ்கட்ல ஊறுகாயை தொட்டு சாப்பிடுற முதல் நீதான்டா. இங்க கொஞ்சம் காட்டு. இங்க கொஞ்சம் காட்டு. தீபெட்டி சார். நீ என்ன பண்ற? நேரா போய் ஆவி பறக்க 4 இட்லி வாங்கிட்டு வா போ. மிஸ்டர் மாறன், எஸ். ஒரு மனுஷனை எத்தனை தடவையா வேலை வாங்குவீங்க? அதுவும் இந்த நைட் நேரத்துல? அங்கு இந்த டிரைவர் பையன் ஏற்கனவே சிகரெட் வாங்க போய் 1 மணி நேரமா ஆளையே காணோம். இருக்கிற சைடிஸ் எல்லாம் நாமளே பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம். பாவம் மாப்பிளைக்கு பசிக்கும் போல் இருக்கு. அதான். அதுக்காக எப்படியா பண்ணுவீங்க? எப்படி தம்பி, இந்த ஒரு டைம் எனக்காக. போ போ, பேசிட்டு இருக்காத போ. யோ, உங்க ஊட எல்லாம் குப்பை ஓட்ட முடியாதியா? அதுக்கு
என்னவோ பண்ணி தொலைங்க. காசு வாடா. அண்ணா ஒரு 3 பிளேட் இட்லி கேட்டுங்கண்ணா. இருங்க தம்பி, கணக்கு பார்த்துக்கிறேன். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா கேட்டுங்கண்ணா. இருங்க தம்பி, பில்லு வாங்கிக்கிறேன். தம்பி 250 ரூபா வச்சுப்பா. என்னது காசா? ஆமா. டேய் திலீபா, காசுலாம் கேட்குறாரு. இதெல்லாம் அநியாயம்ப்பா. என்ன கடன் நடத்தணுமா வேணாமா? சாப்பிட்டதுக்கு தானே காசு கேட்குறேன். கொஞ்சம் சீக்கிரமா கட்டு. இருப்பா, பில்லு வாங்கிக்கிறேன். நாங்கெல்லாம் யாரும் தெரியல. நண்பா நியாயமா தானே கேட்குறாரு. சாப்பிட்டதுக்கு தானே பில்லு. கொடுத்துட வேண்டியதானே. டிஃபன் வாங்கலையா போயிடணும். பஞ்சாயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. நீ என்ன பெரிய ஹீரோவா? தப்ப தட்டி கேட்கறவன்லாம் ஹீரோனா? நான் ஹீரோ தான்ப்பா. ஹீரோயிஸ்ட பாத்துறோம். அடிக்காத. காசு கொடுத்துறேன். முதல்ல கொடுத்து தொலை வேண்டியதானே. இந்த ஏற்காடு குளூர்ல இந்த வார்ம் தேவையாடா? உனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, எனக்கு இந்த வாட்ச் செலவு. வாங்கடா. பார்சல் ரெடியாண்ணா? காசு கொடுத்துருவாங்க. சரிப்பா, கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி தம்பி. வரண்ணா. சக்தி சொல்லுண்ணே. என்ன வேலை பார்க்குற? சாப்பிட்ற அளவுக்கு வருமானம் வருதா? காலையில நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லல. இப்ப நான் உனக்கு பதில் சொல்லணுமே. நீ பொள்ளாச்சி, நான் துபாய். நான் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லணும். இப்ப சொல்லு, என்ன கேள்வி கேட்ட? என்ன கேட்டேன் மறந்துட்டேன்னு. ஆனா நான் மறக்கலையே. துபாயில நீ நானும் என்ன வேலை பார்த்தோம்னு அவன் கேட்கறேன். ஓ, இதெல்லாம் ஏன் மாப்பிள்ள நீ மழுப்புற? சொல்ல. எடுத்து கொடுக்குற மாப்பிள்ள நான் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்காதியா? நீ ஏன் சொன்னா நல்லா இருக்கும். அப்படி என்ன ரகசியம்? செய்யற வேலையை சொல்ல முடியாத துபாய் வேலை. அதுக்கு இங்கேயே 4 ஏரியால பிச்சை எடுக்க சொல்றியா? அப்படி இல்லைன்னு 4 ஏரியாவில் வாட்ச்மேன் வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம்னு சொன்னேன். இதுதான் நீ இருக்கிற ஏரியா. எவ்வளவு குப்பையா இருக்குது. ஆமா, இது நான் இருக்கிற துபாய். சரி. எவ்வளவு சுத்தமா இருக்குது.
அதுக்கு யார் காரணம்? நீங்க தான் எடுத்து சாப்பிட்டீங்க. அட பரதேசி, துபாய் சுத்தமாகிறதுக்கு யார் காரணம்னு கேட்டேன். நான் தான். மினிமம் 400 குப்பை லாரி ஓடுது. அதுல ஒரு குப்பை லாரி நான் தான் ஓட்டுறேன். ஆக வெளிநாட்டு குப்பையை அல்ற வேலை. எஸ் எஸ். இதுக்கு என்ற பில்டப்பு சொல்லிட்டேன்ல. ஓகே அண்ணா, எப்படி இருந்தாலும் செய்யும் தொழில தெய்வம். தத்துவம்டா, தத்துவம். தத்துவம் சொன்னோன்னா சாஞ்சிடாம பார். I see one thing. American Russian collaboration the country. சிறப்பா பேசுறா டேய். டேய் சிறப்பா பேசு. You go and sleep. பஞ்சு முஞ்சோன்னு படுத்துட்டான் பார். மாப்பிள்ள, எஸ், நீ ஃபுல் போதையிலையும் நல்லா இங்கிலீஷ் பேசுற. தேங்க்யூ. யோ மாப்பிள்ள, எஸ். நீ குப்பை லாரி ஓட்டுற விஷயம் நம்ம பயலுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. ஆனா அந்த டிரைவர் பயலுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நமக்கு அதையே கந்தலாயிரும். கையை கொடு. சத்தியமா உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஓகே, யூ கேரி ஆன். நான் ஒருத்தன் டைலாக் பேசுறத பார்த்துறானுங்க. நான் இன்டர்நேஷனல் டிரைவரையே பார்த்தவன். இவன் லோக்கல் டிரைவர் பிஸ்கோத்து. இதுக்கு மேலே கீழே உட்காந்து சரக்கு அடிக்கிறது தான் கரெக்டு. இல்லைன்னா நம்மளும் போய் படுத்துருவோம். கமான் டேபிள், யூ கம். வா என் கூட வா. எஸ், எல்லாம் டூப்ளிகேட் சரக்காக வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் போகலே. லோக்கல் டிரைவர் வாங்கின வண்டியா? இந்தாங்க சார். இது கடையில் வாங்கின மாதிரி தெரியல, எங்கேயோ பொறிக்கணும் வந்த மாதிரி இருக்குது. டேய் டேய், என்னடா சாம்பார் சட்னியை காணோம்? சார் நீங்கள் இட்லி மட்டும் தானே கேட்டீங்க? மக்கள் சரி விடு. என்னடா இது கேரிபேக் கேப்ல என்னவோ வெள்ளையா இருக்குது. அதுதான் சார் இட்லி. எங்க ஊர்ல இதுக்கு பேர் பணியாரம். வாங்கினது பணியாரம், என்கிட்ட இட்லின்னு பொய்யா சொல்ற? அட்லீஸ்ட் சூடா இருந்தாலாவது சாப்பிடலாம். நான் என்ன சார் செய்ய? ஏற்காடுல இந்த நேரத்தில் இதுதான் சார் கிடைக்குது. இட்லின்னு பணியாரத்தை வாங்கிட்டு பொய்ய வேற சொல்ற. அடிச்ச போதைய தெளிய வச்சுட்டு அட்வைஸ் வேற பண்ற. இதை நீ தின்னு போ. நான் பாக்குற பொறுக்கின் போடா, பொறுக்கின் போ. டேய் ஏய் ஏய், அதை கொடுத்துட்டு போடா. டேய் டேய், நான் சரக்குல தொட்டு கூட சாப்பிட வேண்டாம், அதை கொடுத்துட்டு போடா. டேய் கொடுத்துட்டு போ. குடு. நீ தானடா வேணான்னு சொன்ன. என்னடா வாடா போடான்ற? அப்புறம் ஏய் அப்படிதான்டா பேசுவேன். என்னடா என்ன சொன்ன? மரியாதை தேயுது. துபாயில என்ன வேலை பார்க்கறட நீ? ஷேக் கம்பெனில. ஷேக் கம்பெனில ஸ்டடியா இரு, ஷேக் ஆகாத. ஷேக் கம்பெனில பார்ட்னரா இருந்தியா? இந்த வா தம்பி, நாங்க பேசுனதெல்லாம் நீ கேட்டேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, நீ லோக்கல் டிரைவரு, நான் துபாய் டிரைவரு. சரியா? பேசாம போய் தூங்குற வேலையை பாரு. ஓகே? துபாயில எதுக்குடா வேலை பாக்குறீங்க? இந்த சோத்துக்காக தானே நாடு விட்டு நாடு பொழைக்க போறீங்க. இந்த சோத்தே மதிக்க தெரியாது உனக்கு நானடா மரியாதை. எங்கடா நவுற
சரி போ 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 என்னைக்கும் குடிக்காம நீ குடிச்சிட்டு மாட்டியாயிடு மாப்பிள்ள ஏஞ்சு மாப்பிள்ள. இந்த டிரைவர் பையன் ஆக்சிடென்ட் மிதிக்க ஆரம்பிச்சிட்டான். சொல்ல சொல்ல கேட்காம இப்படி வாயை கொடுத்து வண்டியில ஏற்றிய மச்சான். மத்திரத்துக்கு ஒழுங்குற மாதிரி சும்மா நச்சு நச்சு ஒழுகுது. நாம முடிச்சிருக்கிறது தெரிஞ்சா நமக்கும் பிரிச்சு கொடுத்துருவான். பேசாம தூங்கு. எங்க ஊர்ல இதுக்கு பேரு பணியாரம். பணியாரம் இதுக்கு மேல லைஃப்ல இட்லி பணியாரம் பார்த்தா என்ன தோணும்? என் ஞாபகம் வரும்ல? இனிமே இட்லியே வாழ்க்கையில தொட மாட்டேன். எங்கிற சோத்த முதல்ல மதிக்க தெரிஞ்சுக்கிறேன். சொல்லுமா. அம்மா நீ எங்க இருக்க? இல்ல இந்த டியூட்டில கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த கஸ்டமர் இன்னைக்கு நைட் ஏற்காடுல தங்கிட்டு நாளைக்கு காலைல சென்னை டிராப்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நாளைக்கு ஈவினிங்குள்ள நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருவேன்ப்பா. நீ கவலைப்படாத சரியா? என்ன விளையாடுறியா? அப்பா லைஃப்ல முதல்ல சொந்தமா கஷ்டப்பட்டு ஒரு வண்டியை வாங்கி அந்த முதல் ட்ரிப்ல இதை நான் மிஸ் பண்ண முடியல. புரிஞ்சுக்கேன் ப்ளீஸ்டா ப்ளீஸ். உன்னை எவ்வளவு தாண்டா புரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு அளவே இல்லையா? இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் கார்த்தி. சரி வேற டிரைவரை சேஞ்ச் பண்ணிட்டு நீ உடனே கிளம்பி வா. அப்படியெல்லாம் மாத்த முடியாதுடா. டிரைவிங் நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கும் தெரியும். இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏன்டா நீயும் இப்படி டார்ச்சர் பண்ற? என்னது நான் டார்ச்சர் பண்றேனா? நீ தான் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அது கூட உனக்கு புரியல? போ போய் உன் டியூட்டியவே லவ் பண்ணு. என்ன விட்டு அங்க என்னன்னா அந்த மேனேஜர் டியூட்டியை மாத்தி என்ன டார்ச்சர் பண்றான். இங்க என்னன்னா இந்த கஸ்டமரை உயிரை வாங்குறான். அதையும் மீறி இப்ப நீயுமாடா. ஒருத்தன் எவ்வளவு கஷ்டம் தான் தாங்கிக்க முடியும்? நானும் மனுஷன் தானே. அப்போ நானும் என் காதலும் பொய்யா கார்த்தி? நான் இப்ப அப்படியா சொன்னேன்? இதுக்கு அதுதான் அர்த்தம். நீயே கேள்வி கேட்டு நீயே பதில் சொல்ற. இப்ப முடிவும் என்னன்னு நீயே சொல்லிடு, நான் கேட்டுக்கிறேன். நமக்குள்ள செட் ஆகாது கார்த்தி. நினைச்சேன்டி நினைச்சேன். உன்ன மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணுங்க என்ன மாதிரி பசங்க கிட்ட இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீயும் அதே சொல்லிட்ட. பரவாயில்ல இப்போது சொன்னியே, ரொம்ப நன்றி தாய். இனிமே என் மூஞ்சிலையும் முழிக்காத கார்த்தி. ப்ளீஸ் போன் வச்சிரு. ஏய் மா நான்